எல்லாருக்கும் வணக்கம். நமஸ்தே. நம்ம இன்னைக்கு ஒரு சில வாக்கியங்கள் ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்சஸ் ஈஸியா இருக்கும். வாங்க. இப்போ எனக்கு ஹிந்தி பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே ஹிந்தி பசந்த் ஹே. முஜே அப்படின்னா எனக்கு, ஹிந்தி பசந்த் அப்படின்னா பிடிக்கும், பசந்த் ஹே. இதுக்கு ஹிந்தியில என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இசே ஹிந்தி மே கியா கஹதே ஹே. இசை அப்படின்னா இதுக்குன்னு சொல்லும்போது இசே, ஹிந்தி மே ஹிந்தியில, கியா கஹதே ஹே அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கோர்வையா கேட்கறதுக்கு தான் இந்த மாதிரி இசே ஹிந்தி மே கியா கஹதே ஹே அப்படின்னு கேட்கணும். என்ன விஷயம், என்னாச்சு அப்படின்னு தமிழ்ல கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில கியா பாத் ஹே, கியா ஹோ கயா அப்படின்னு நம்ம கேட்கணும். கியானா என்ன, பாத் ஹே அப்படின்னு கேட்கறதுக்கு விஷயம், அதாவது விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு கியா பாத் ஹே. என்ன ஆனது, கியா ஹோ கயா, என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு கியா ஹோ கயா. என்ன விஷயம், என்ன ஆனது, கியா பாத் ஹே, கியா ஹோ கயா. சாதாரணமா நான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில மே ஆராம் கர்த்தா ஹூ. பையன் சொல்றதா இருந்தா, பொண்ணு சொல்றதா இருந்தா மே ஆராம் கர்த்தி ஹூ. மே அப்படின்னா நான், ஆராம்னா ரெஸ்ட், ஓய்வு அப்படிங்கறதுக்கு ஆராம், கர்த்தாஹூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பையன் சொல்றதுன்னா கர்த்தாஹூ, பொண்ணு சொல்றதுன்னா கர்த்தி ஹூ, எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் ஹிந்தியில சொல்லுவாங்க. ஓகேங்களா? மே ஆராம் கர்த்தா ஹூ. இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்போம் இல்லையா, அதுக்கு ஆஜ் கானே மே கியா ஹே. ஆஜ்னா இன்னைக்கு, கானேனா ஃபுட், ஃபுட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்கறது கியா. ஸோ கோர்வையா கேட்கும்போது கியா ஹே. ஆஜ் கானே மே கியா ஹே, இன்று என்ன சாப்பாடு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா தமிழ்ல, அதுக்கு ஆஜ் கானே மே கியா ஹே. ஆஜ்னா இன்னைக்கு, கானேனா ஃபுட்டு, ஃபுட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு கியா ஹே. அக்கா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு தீதி ஆப் ஆ கயி. தீதி அப்படின்னா சிஸ்டர், ஆப்னா நீங்க, மரியாதையோட சொல்றதுக்கு ஆப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆகை வந்துட்டீங்களா, அக்கா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு தீதி ஆப் ஆகை. ஆப் அப்படிங்கிறதுனா நீங்க, ஆப் ஆகை. அடுத்து அண்ணா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு பையா ஆப் ஆகை. அண்ணா அப்படிங்கிறதுக்கு பையா, ஆப் அப்படின்னா நீங்க அப்படிங்கிறத மரியாதையோடு சொல்றதுக்கு தான் ஆப். ஆகை வந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறது மாதிரி தான் ஹிந்தியில ஆகை. அண்ணா நீங்க வந்துட்டீங்களா, பையா ஆப் ஆகை. நீங்க என்னுடைய மொபைலை பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஆப்னே மேரா மொபைல் தேக்கா ஹே கியா அப்படின்னு கேட்கணும். ஆப்னே மேரா மொபைல் தேக்கா ஹே கியா அப்படின்ட்டு கேட்கணும். நீங்க, நீங்க ஆப்னே, என்னுடைய அப்படின்னா மேரா, என்னோட மொபைல, அதாவது மொபைலுக்கு மொபைல் தான் சொல்லியிருக்கோம். தேக்கானா பார்த்தீங்களா, கோர்வையா கேட்கறதுக்கு தேக்கா ஹே கியா. ஆப்னே மேரா மொபைல் தேக்கா ஹே கியா. நீங்க என்னுடைய மொபைலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தியில ஆப்னே மேரா மொபைல் தேக்கா ஹே கியா. இன்னொரு தடவை சொல்லிடலாம், என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. நீங்க என்னுடைய மொபைலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஆப்னே மேரா மொபைல் தேக்கா ஹே கியா. என்னுடைய ஊருக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என் ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில
அப்னா காவ் ஜா ரஹா ஹூ. பையன் சொல்றதா இருந்தா ரஹா ஹூ ரஹா. பொண்ணு சொல்றதா இருந்தா ரஹி ஹூ. அப்னா காவ் ஜா ரஹி ஹூ அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ நான் சொல்லும்போது அப்னா காவ் ஜா ரஹி ஹூ அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அப்னா அப்படின்னு என்னோட, காவ் அப்படிங்கிறது ஊருக்கு. போறேன் ஜா ஜா ரஹா ஹூ. நான் போறேன் அப்படின்ட்டு கோர்வையா சொல்லும்போது ஜா ரஹா ஹூ அப்படின்ட்டு வரும். அப்னா காவ் ஜா ரஹா ஹூ. நன்றி, தன்யவாத். நம்ம நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில தன்யவாத்.